அன்பர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவ ஜோதிராமன். இன்றைக்கி நம்ம பார்க்க போதுங்க பஞ்சாட்சரம். பஞ்சாட்சரத்தை வச்சு ஆயிரக்கணக்கான வித்தைகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதை ஜபிக்க முறை தெரியணும். இதில் பஞ்சாட்சரம் ஜபிக்கிறதுலங்க கொஞ்சம் ஏற்ற இறக்க இருந்தால் கூட ஒன்றும் பாதகம் கிடையாது. அதாவது அந்த உச்சரிப்பில் கொஞ்சம் ஏற்றி இறக்கி சொல்லணும்னு சொல்லுவாங்களே, அது இருந்தால் கூட கொஞ்சம் வித்தியாசம் இருந்தால் கூட இல்லை எந்த பாதகம் வராது. அதே மாதிரி நமக்கு வேண்டிய பலன்கள் கிடச்சிரும். அதனால் பஞ்சாட்சர மந்திரத்தை நீங்கள் தாராளமாக யார் வேணாலும் பயன்படுத்தலாம். இந்த பஞ்சாட்சர வசியமான நமசிவாயங்கிற எழுத்தை 5 எழுத்தை மாற்றி 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 எழுதுறதுல மூலியமாக நமக்கு அநேக பலன்களை கிடைக்குங்க. வயனமசி அப்படின்னோம்னா வசியத்தை செய்யும். மசிவயன அப்படின்னா மாரணத்தை செய்யும். இது மாதிரி எழுத்துக்களை மாறி மாறி நம்ம போடுறது மூலியமாக நிறைய நன்மைகள் நம்ம அடையலாம். பஞ்சாட்சர மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணுறதால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது, உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. நீங்கள் நினச்ச காரியத்தை சாதிக்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போதுங்க, இந்த பஞ்சாட்சரத்தில் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். பஞ்சாட்சரத்தில் உள்ள ஒரு முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு 1ஆம் நம்பர் ஓம் ரீங் நசி நசி அப்படின்னு சொன்னோம்னா நோய் குணமாகுங்க. ஓம் ரீங் நசி நசி அப்படின்னு சொன்னோம்னா நோய் குணமாகும். அடுத்தது 2ஆவது ஓம் ரீங் மசி நசி நசி மசி அப்படின்னு சொன்னோம்னா சர்வ சத்ரு சம்ஹாரம் ஆகும். எல்லா எதிரிகளும் ஒழிஞ்சு விடுவாங்க. அடுத்தது ஓம் ரீங் மசி மசி அப்படின்னோம்னா எதிரிகளை மசித்து விடலாம். மசித்து விடலாம்னா நம்ம அவங்கள ஓடி போக வச்சிடலாம், ஊரை விட்டு ஓடி போக வச்சிடலாம். ஓம் ரீங் வசி வசி அப்படின்னு சொல்லி அந்த வசி வசிக்கு அப்புறம் யாரை வசியம் பண்ணுவோம் அவங்கள சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவங்கள வசியம் ஆகிடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஓம் ரீங் ஸ்தம்பய ஸ்தம்பய அப்படின்னு சொன்னோம்னா ஒரு நாய் கடிக்க வருதுன்னா இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா அந்த நாய் கடிக்கிறது அப்படியே நின்று போயிடும், அப்படியே ஸ்தம்பிச்சு நின்று போயிடும். அதே மாதிரி ஓம் ரீங் ஆகர்ஷய ஆகர்ஷய அப்படின்னா ஒரு தெய்வத்தையே நீங்கள் மாறி கூப்பிட்டு நினச்சா கூட ஓம் ரீங் ஆகர்ஷய ஆகர்ஷய ரேணுகா தேவி ஆகர்ஷய அப்படின்னு சொன்னோம்னா தெய்வங்கள் வரும். அதே மாதிரி ஓம் ரீங் சிவ சிவ, இது நல்லா முக்கியமாக கவனிச்சிங்க. ஓம் ரீங் சிவ சிவ அப்படின்னோம்னா குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். இந்த மந்திரத்தை நல்லா கவனித்து பாருங்கள். ஓம் ரீங் சிவ சிவ, குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும், சகல சௌபாக்கியம் ஏற்படுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஓம் லம் சுஸ் நாயா, ஓம் லம் சுஷ்நாயா நமக அப்படின்னு சொன்னீங்கன்னா நெற்றிக்கண் திறப்பு ஏற்படுங்க. இப்போ இதில் கொஞ்சோட விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு நாளைக்கு இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரேன். அடுத்தடுத்து அதை நீங்களும் பயன்படுத்தலாம் நல்லபடியாக. இப்படிக்கு ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் ஜோதிடாலயம் மற்றும் ஸ்ரீ பத்ரன் அகோர மந்திராலயம். நன்றி, வணக்கம்.